بسم الله الرحمن الرحيم يسبح لله ما في السماوات وما في الأرض الملك القدوس العزيز الحكيم هو الذي بعث في الأميين رسولا منهم يتلو عليهم آياته ويزكيهم. خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فقد قال الله تعالى في كلامه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم إذا سألك عبادي عني فإني قريب أجيب دعوة الداعي إذا دعاني فليستجيبوا لي وليؤمنوا بي لعلهم يرشدون. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, அத்துஆ பிரார்த்தனை என்று சொல்லப்படுகிற துஆ என்பது அல்லாஹ்வினால் அடியார்களாகிய நமக்கு வழங்கப்பட்ட மகத்தான அருள்களில் ஒன்றாகும். எல்லா உலகையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ்விற்கும் நமக்கும் ஒரு நேரடி தொடர்பை ஏற்படுத்துகின்ற ஒரு மகத்தான வழிதான் துஆ என்பது. அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்துஆஉ முஹ்ல் இபாதா. இஸ்லாத்தில் எத்தனை வணக்க வழிபாடுகள் இருக்கிறதோ, தொழுகை, நோன்பு, ஜகாத், திக்ர், திலாவத்துல் குர்ஆன், இதுபோன்று எத்தனை வணக்க வழிபாடுகள் இருக்கிறதோ அத்தனை வணக்க வழிபாடுகளுடைய அடித்தளம் துஆ தான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்திருக்கிறார். துஆ என்பது அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அருள் என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு ஒரு சின்ன, நம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு உதாரணம். நமக்காக, நாட்டு மக்களுக்காக, உங்களுக்காக நாங்கள் பணி செய்வதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்கள் என்று நமது காலிலும் கையிலும் விழுந்து ஓட்டுகளை பெற்று அரசாட்சியிலே அமருகின்ற அரசியல்வாதிகள், ஒரு எம்எல்ஏவா இருக்கலாம், அல்லது எம்பியாக இருக்கலாம், அவர்கள் எதற்காக அமர்ந்திருக்கிறார்கள்? நமது தேவைகளை நிறைவு செய்வதற்காகத்தான். ஆட்சியில் பதவியில் அமர்ந்ததற்கு பின்பாக நமக்கு ஏதாகிலும் ஒரு தேவை என்பதை முன்வைத்து அவர்களை எப்பொழுது வேண்டுமானாலும் நேரடியாக சந்திப்பதற்குள்ள வாய்ப்பு இருக்கிறதா? நிச்சயமாக இல்லை. அவரை சந்திக்கணும்னா ஒரு 10 பேரை போய் பார்க்கணும். பார்த்து இவர் நம்ம ஆள் தான் அப்படின்னு நம்ம பகுதி ஏரியாவில் இருக்கக்கூடிய கவுன்சிலர் இடத்துலையோ அல்ல யார் இடத்துலையோ லெட்டர் வாங்கிட்டு அப்புறம் போனா தான் பார்க்க முடியும். சரி, போய் பார்த்தாவது நம்முடைய விஷயங்களை, எனக்கு தேவைகளை நேரடியாக சொல்ல முடியுமா அப்படின்னா இல்லை. அந்த அளவுக்குலாம் தலைவருக்கு இடம் டைம் இல்லை. எழுதி கொடுத்துடணும், மனுவாக எழுதி கொடுங்க, அவர் பார்த்து செய்வார். மனு கொடுத்தாச்சு. கொடுக்கப்பட்ட மனு பார்க்கப்படுகிறதா இல்லது பலசர கடைக்கு வருதாங்கிறதும் தெரியாது. கொடுத்தாச்சு மனு.
அவருக்கு எப்ப டைம் கிடைக்கிறதோ, எப்ப வாய்ப்பு கிடைக்கிறதோ பார்க்காமலும் போய்விடுவார். கொடுக்கப்பட்ட மனுவை திரும்பி பார்ப்பதற்காக வேண்டி இன்னொரு சிபாரிசு செய்யணும். நம்ம ஏரியால இருந்து ஒரு மனு வந்திருக்கு, நமக்கு தெரிஞ்ச ஒரு நபர் தான் உங்களுக்கு மனு கொடுத்திருக்கிறாரு, தலைவரை கொஞ்சம் பாருங்க அப்படின்னு ஒரு சிபாரிசு பண்ணா பார்ப்பாரு. பார்த்தா அதுல இருந்து கடைசியா என்ன கிடைக்கும் அப்படின்னா, நாம் என்ன தேவையை முன்வைத்திருக்கிறோமோ அந்த தேவை எந்த துறை சம்பந்தப்பட்டதாக இருக்கிறதோ அந்த துறை சம்பந்தப்பட்டவர்களுக்கு ஒரு லெட்டர் கொடுப்பார். அவ்வளவுதான். நம்மளால ஒரு மணி நீங்க அங்க போய் பார்த்துக்கோங்க. இதுக்கு நான் 10 பேரை பார்த்து சிபாரிசு வச்சு மனு கொடுத்து நாட்களை கடத்தி அதற்கு பின்னால் கிடைக்கின்ற அந்த சிபாரிசு லெட்டரை வச்சுட்டு நான் போனாலும் கூட என்னுடைய காரியங்கள் நிறைவேறுமா என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான். இதுதான் விஷயம். யார் நமக்கு பொறுப்புதாரியாக உட்கார்ந்து இருக்கிறானோ அவர்களிடத்தில் நமது தேவைகளை எடுத்துச் சொல்வதற்கு இத்தனை பாடுகள் இருக்கிறது. ஆனால் இவர்கள் எல்லோரையும் விட மிகப்பெரிய அரசன், முடிவுள்ள அரசன், நிரந்தர அரசன், ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் தன் கையில் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அவனிடத்தில் நமது தேவையை சொல்வதற்கு எந்த நேரத்தையும் அல்லாஹ் குறிக்கவில்லை. எந்த சிபாரிசும் அவனுக்கு தேவையில்லை. நாம் எப்பொழுது அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும் என்பதாக என் மனது நினைக்கிறதோ, நான் எப்பொழுது ஆசைப்படுகிறேனோ அப்பொழுது கேட்டுக்கொள்ளலாம். நீ கேள், நான் கொடுக்கிறேன் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால் இது பெரிய ஒரு அருள் இல்லையா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத் பக்ராவிலே சொல்கிறார், இதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப். நபியே, எனது அடியார்கள் உங்களிடத்தில் வந்து நான் எங்கே இருக்கிறேன் என்பதாக கேட்டால், ரொம்ப தூரத்தில் எல்லாம் இல்லை, இன்னி கரீப், நான் உங்களுக்கு மிக அருகாமையில் இருக்கிறேன். எவ்வளவு அருகாமையில? அக்ரபு இலைக்கும் மின் ஹப்லில் வரீத். உங்களுடைய பிடரி நரம்பு உங்களுக்கு எவ்வளவு அருகாமையில் இருக்கிறதோ, எப்படி உங்களுடைய உடலோடு ஒட்டி போய் இருக்கிறதோ அதை விட மிக அருகாமையில் நான் இருக்கிறேன் என்பதை என் அடியார்களுக்கு சொல்லுங்கள். உஜீபு தஅவத்தத் தாஇ இதா தஆனி. ஒரு தேவை ஏற்பட்டு, நிர்பந்தம் ஏற்பட்டு என் அடியார்களில் யார் அழைத்தாலும் சரி அவர்களது அழைப்பிற்கு நான் பதிலளிப்பேன். எப்படி அல்லாஹ் சொல்றான்? இவங்க கூப்பிட்டா, இவர்கள் அழைத்தால், இந்த அந்தஸ்தில் இருப்பவர்கள் அழைத்தால், இந்த நிலைமையில் இருப்பவர்கள் கூப்பிட்டால் அவர்களுக்கு நான் பதிலளிப்பேன் என்று எல்லாம் சொல்லவில்லை. உஜீபு தஅவத்தத் தாஇ இதா தஆனி. என்னை விரும்பி அழைக்கின்ற எந்த அடியார்களுடைய அழைப்பிற்கும் நான் பதிலளிப்பேன். எனவே அவர்கள் என்னையே அழைக்கட்டும், என்னிடத்திலே பதிலை எதிர்பார்க்கட்டும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பை ரப்புல் ஆலமீன் நமக்கு கொடுத்திருக்கிறான் தெரியுங்களா? இன்னொரு அல்லாஹ் சொல்கிறான், அம்மை யுஜீபுல் முதுத்தர்ர இதா தஆ. நிர்பந்தத்தில் மாட்டிக்கொண்டவன் அழைக்கின்ற போது அவனது அழைப்பிற்கு பதில் சொல்லுகின்றவன் வேறு யாரும் இருக்கிறார்களா? இலாஹும் அல்லாஹ், அல்லாஹ் அல்லாத வேறொரு கடவுள் இருக்கிறார்களா? நிச்சயமாக இல்லை. நான் தான் உங்களுக்கு பதிலளிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் எந்த விதமான ஒரு தகுதியை அல்லாஹ் வைக்கல, ஒரு நிலைமையை அல்லாஹ் வைக்கல. அல்லாஹ்ட்ட கேட்கிறதுக்கு எப்ப கேட்கணுங்கிற அந்த நேரத்தை அல்லாஹ் தனியா வகுத்து கொடுக்கல. எப்ப வேணாலும் கேட்கலாம், யாருனாலும் கேட்கலாம் என்கிற ஒரு நிலைமையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வைத்திருக்கிறான். அதோடு மட்டும் இல்லை, என்ன தவிர வேற யார்ட்டையும் கேட்காதுங்கிறான். அப்படி கேட்பவர்களை அல்லாஹ் பழிக்கின்றான். என்னை விட்டுட்டு வேற யார்ட்டையும் போகாத. ஒமன் அஸ்லமு மிம்மன் யதுஉ மின் தூனில்லாஹ். அல்லாஹ்வை விட்டு வேறொருவரை அழைக்கிறானே, இவனை விட வழிகட்டவன், இவனை விட அநியாயக்காரன் வேறு யார் இருக்கிறார் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். சூரத் அஹ்காஃபிலே அல்லாஹ் சொல்லுகின்ற போது இன்னொரு விஷயத்தை சேர்த்து சொல்கிறார், வமன் அஸ்லமு மிம்மன் யதுஉ மின் தூனில்லாஹ். அல்லாஹ்வை விட்டு வேறொருவனை அழைக்கிறானே,
யாரை அழைக்கிறார்? மல்லா யஸ்தஜீபு லஹு இலா யௌமில் கியாமா. நீங்கள் கியாமத் நாள் வரைக்கும் அழைத்தாலும் யார் உங்களுக்கு பதிலளிக்க மாட்டார்களோ அவர்களை உட்கார்ந்து அழைத்துக் கொண்டிருக்கிறானே, இவனை விட வழிகட்டவர் யார் இருக்க முடியும், அநியாயக்காரன் யார் இருக்க முடியும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். என்னையே அழையுங்கள், உங்களுக்கு நான் பதிலளிக்கிறேன். உங்களுடைய அழைப்புக்கு பதில் சொல்வதற்கு நான் எந்த விதமான தகுதியும் வைக்கவில்லை. என்னை நீங்கள் அழையுங்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல எத்தனை இடங்களில் என்னை அழையுங்கள் என்பதாக அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். நான் பாவம் செய்திருக்கிறேன், நான் கேட்ட எப்படி அல்லாஹ் கொடுப்பான்? நான் அநியாயம் பண்ணியிருக்கேன், நான் கேட்ட எப்படி அல்லாஹ் கொடுப்பான்? அப்படி இல்லை நினைச்சிடாத. என் அருளை விட்டு நீங்கள் நிராசை அடைந்து விடாதீர்கள். இதற்கும் அல்லாஹ் பதில் சொல்கிறான். யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், பாவங்கள் செய்து செய்து தங்களது ஆத்மாவிற்கு அநியாயம் செய்து கொண்ட எனது அடியார்களே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளை விட்டு நீங்கள் நிராசை அடைந்து விடாதீர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அருள் விசாலமானது. அல்லாஹ் இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, நீங்க என்ன பாவம் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, ரப்பே நான் பாவம் பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிரு, நீ கை நீட்டு, நான் மன்னிக்கிறேன். இறைவா எனக்கு இது தேவை என்று கேளு, நான் கொடுக்கிறேன். என்னிடத்தில் மட்டும் கேள், என்னிடமே நீ கேள், உனக்கு நான் கொடுக்கிறேன் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல எத்தனை இடங்களில் நமக்கு அல்லாஹ் நமக்கு கொடுக்கிறார். குர்ஆனில் எத்தனை நபிமார்களுடைய வரலாறு, நல்லவர்களுடைய வரலாறு, இதெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லி காட்டுகிறான். எதற்கு அல்லாஹ் சொல்றான்? கதை சொல்றதுக்கா? படிப்பினை பெறுவதற்கு. என் மீது நீ நம்பிக்கை வைத்து கேட்டார், இறைவா உன்னால் தான் முடியும், நீ நினைத்தால் தந்து விடுவாய், எனவே உன் அருளையை நான் நம்பி இருக்கிறேன், எனக்கு நீ தந்துதான் ஆக வேண்டும் என்று உரிமையோடு கேள், உன் அழைப்பிற்கு நான் பதிலளிக்கிறேன் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டவில்லை? எத்தனை நபிமார்களுடைய வரலாறுகளை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். சூரத் மரியம், சூரத் ஆல இம்ரான், இதில் இந்த ரெண்டு இடத்திலும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வரலாறை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள். அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள். எதை நோக்கி தெரியுமா? ஒரு குழந்தை வேண்டி பிரார்த்தனை செய்கிறார்கள். எப்பொழுது? 20 வயசுலயா கேட்டாங்க? 30 வயசுலயா கேட்டாங்க? 50 வயசுலயா கேட்டாங்க? 90 வயதில் உட்கார்ந்து கொண்டு கேட்கிறார்கள். எப்படி கேட்கிறார்கள்? ரப்பி இன்னி வஹனல் அத்மு மின்னி, இறைவா என் எலும்புகள் எல்லாம் தொய்வடைந்து போய்விட்டது. வஸ்தஅல ரஅசு ஷைபா, என் முடிகள் எல்லாம் வெண்மையாக இளங்கிக் கொண்டிருக்கிறது. வகானத் இம்ரஅதி ஆகிரா, சுப்ஹானல்லாஹ், தன் நிலைமையை அல்லாஹ்விடத்தில் சொல்கிறார்கள். என் மனைவியும் மலடியாக ஆகிவிட்டாள். மலடியில் எப்படி அவங்க முடிவுக்கு வர்றாங்க? பெண்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பருவத்துக்கு மேலே மாதவிடாய் வருவது நின்று போய்விடும், அதுக்கு மேல அவங்களால் குழந்தை பெற்றுக் கொள்ள முடியாது என்பது மனித நடைமுறை. அப்படித்தான் நல்லா வைத்திருக்கிறார். இந்த நிலைமையை அல்லாஹ்விடத்தில் சொல்கிறார்கள். என் எலும்பு தொய்வடைந்து விட்டது, நான் என் தலைகள் எல்லாம் வெண்மையாக இளங்கிக் கொண்டிருக்கிறது, என் மனைவியும் மலடியாக ஆகிவிட்டால், ஆனால் எனக்கு ஒரு குழந்தை வேணும். யர்சுனி வயர்சு மின் ஆலி யக்கூப வஜஅல்ஹு ரப்பி ரதியா, என் மனைவி மலடியாகிவிட்டால் என்பதும் எனக்கு தெரியும், ஆனால் நீ நினைத்தால் கொடுக்க முடியும். எனவே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த சந்ததி என்னோடு முடிவு பெற்று விடக்கூடாது, இது தொட்டு தொடர வேண்டும். எனவே எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடு என்று கேட்கிறார்கள். அல்லாஹ்விடத்தில் கேட்கிறது கூட ஏதோ ஒரு குழந்தையை கொடுன்னு கேட்கிற, எனக்கு ஆம்பளை பிள்ளை வேணும். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததி என்னை விட்டு முடிஞ்சு போய்விடக்கூடாது, அது தொட்டு தொடரணும். எனவே எனக்கு ஒரு ஆண் குழந்தை வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே உரிமையோடு கேட்கிறார்கள். தன் இயலாமையை உணர்ந்து, இந்த இயலாமைக்கெல்லாம் தாண்டியது அல்லாஹ்வுடைய சக்தி, அவன் நினைத்தால் மலடியையும் அல்லாஹ் குழந்தை பெற வைப்பான் என்கிற நம்பிக்கையோடு அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் பதில் சொல்லானா இல்லையா? அல்லாஹ் சொல்கிறான்,
யா ஜக்கரியா இன்னா நுபஷ்ஷிருக பிகுலாமின் இஸ்முஹு யஹ்யா. ஓ ஜக்கரியாவே, உங்களுக்கு நாம் ஒரு ஆண் குழந்தையை கொண்டு சுபசோபனம் சொல்கிறோம். எப்படியாப்பட்ட ஆண் குழந்தை தெரியுமா? அந்த ஆம்பளை பிள்ளைக்கு நானே பேர் வச்சு கொடுக்கிறேன். எப்படியாப்பட்ட பேர் தெரியுமா? வலம் நஜஅல் லஹு மின் கப்லு சபிய்யா. இந்த உலகத்தில் இதுவரைக்கும் யாருக்கும் இந்த பெயர் வைக்கப்படவில்லை. அப்படியாப்பட்ட புதுசான மாடலான நல்ல ஒரு பெயரை வச்சு கொடுக்கிறேன். யஹ்யா என்ற பெயரை வைத்து உங்களுக்கு நான் குழந்தையை கொடுக்கிறேன். சும்மா குழந்தையை கொடுக்கல உங்களுக்கு, அந்த குழந்தையை உங்களுக்கு நபியாகவும் நான் ஆக்கி கொடுக்கிறேன். நல்லா கொடுத்தானே. இந்த வரலாறை அல்லாஹ் எதற்கு நமக்கு சொல்ல வேண்டும்? மனிதர்களை நீங்கள் பிரார்த்தனை செய்கின்ற போது நான் உங்க சக்தி, நம்ம ஆற்றல், இந்த ஆற்றலுக்கு என்ன நீங்க கூப்பிட்டுறாதீங்க. நம்முடைய ஆற்றல் என்ன, என்னுடைய சக்தி என்ன, என்னால ஒரு அளவுதான் முடியும், அதுக்கு மேல முடியாது என்பது மனிதனுடைய ஆற்றல். அல்லாஹ்வுடைய ஆற்றல் என்ன? இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹ் எல்லாத்தின் மீதும் சக்தி படைத்தவன், அவனுக்கு முடியாது என்பது இல்லை. எனவே என்னிடத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்வதாக இருந்தால் உங்கள் தகுதிக்கு என்னை அழைக்காதீர்கள். என் தகுதிக்கு வைத்த என்னிடத்தில் நீங்கள் கேளுங்கள். என் மீது நம்பிக்கை வைத்து கேளுங்கள். என்னுடைய ஆற்றலை உணர்ந்து கேளுங்கள். என்னுடைய சக்தியை உணர்ந்து நீங்கள் கேளுங்கள். உங்களுடைய அழைப்பிற்கு நான் பதிலளிப்பேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கவில்லை. இந்த வரலாறை அல்லாஹ் இந்த படிப்பினை பெறுவதற்கு தானே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த உணர்வு நமக்கு வர வேண்டும். அல்லாஹ்விடத்தில் நான் பிரார்த்தனை செய்கின்ற போது என் ஆற்றலை விடுத்து அல்லாஹ்வுடைய கண்ணியத்திற்கும் தகுதிக்கு தக்கவாறு அதை மனதில் கொண்டு நான் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தால் நிச்சயம் அல்லாஹ் எனக்கு தருவான் என்கிற உணர்வு நமக்கு வர வேண்டும் என்பதை அல்லாஹ் நமக்கு உணர்த்தி காட்டுகிறார். எத்தனை வரலாறுகள், எத்தனை வரலாறுகள்! அல்லாஹ் நபியினுடைய வரலாறை சொல்லி காமிக்கிறார். சௌர் குகையிலே அவர்கள் தங்கியிருந்த வரலாறை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்தினுடைய, இந்த மனித சமுதாயத்தினுடைய நேர்வழிக்காக வேண்டி அவர்கள் எத்தனை லட்சக்கணக்கான வார்த்தைகளை உதிர்த்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் உதிர்த்த வார்த்தையில் எந்த ஒன்றும் குர்ஆனில் இடம்பெறவில்லை. ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் குர்ஆனில் இடம்பெற்றிருக்கிறது. எந்த வார்த்தை தெரியுமா? எந்த வார்த்தை? சௌர் குகையில் அமர்ந்து கொண்டு பாதுகாப்புக்காக மக்காவை விட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்ற பொழுது அங்க உட்கார்ந்து சௌர் குகையிலே உட்கார்ந்து இருந்த பொழுது எதிரிகள் வந்து விட்டார்கள். வந்த எதிரிகள் கீழே குனிந்து பார்த்தால் அங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பதும் அபூ சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருப்பதும் தெரிந்துவிடும். அபூ சித்திக் அப்படித்தான் சொல்லுகிறார்கள். அவர்களில் யாராகிலும் ஒருவர் குனிந்து தன் காலை பார்த்தால் எங்களை பார்த்து விடுவார்கள். அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரின் மீது நம்பிக்கை வைத்தார்? அல்லாஹ் நம்மளை காப்பாற்றுவான். லா தஹ்சன் இன்னல்லாஹ் மஅனா. கவலைப்படாதீங்க, அல்லாஹ் நம்மோட இருக்கு. அப்ப வெளியே ஓடி வரணும் என்றாலும் கூட எதிரிகள் நிற்கின்ற வழிகள் தான் ஓடி வர வேண்டும். ஆனால் அதையெல்லாம் தாண்டி இவர்களது கண்களை மறைத்து அல்லாஹ் இந்த நிர்பந்தத்திலிருந்து காப்பாற்றும் ஆற்றல் அல்லாஹ்வுக்கு இருக்கிறது. அல்லாஹ்விடத்தில் கேட்போம், அல்லாஹ் நமக்கு பாதுகாப்பு கொடுப்பான். லா தஹ்சன் இன்னல்லாஹ் மஅனா. கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறார். அல்லாஹ் காப்பாத்தல. இந்த வரலாறை நீங்கள் உண்மையிலே நேரடியாக அதனுடைய டிரான்ஸ்லேஷனை படிச்சு பார்த்தா கூட எப்படி அல்லாஹ் பாதுகாத்து இருக்கிறார். இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் ஆற்றலை நம்பவில்லை. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஆற்றலை நம்பவில்லை, தங்களுடைய திட்டத்தை நம்பவில்லை. அல்லாஹ் இருக்கிறார், அல்லாஹ் காப்பாற்றுவார் என்று அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தார்கள். அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள், அல்லாஹ் காப்பாற்றினார். இந்த வரலாறுகள் ஏன் நமக்கு சொல்லப்படுகிறது? இன்னும் எத்தனை வரலாறுகள்! மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய வரலாறை அல்லாஹ் சொல்கிறார். அவர்கள் குழந்தையாக பிறந்த அந்த நேரத்தில் பனி இஸ்ரவேலர்களுக்கு பிறந்த ஆண் குழந்தைகள் அனைத்தையும் ஃபிரௌன் கொண்டொழித்துக் கொண்டிருந்தான். இன்னா உஹைனா இலா உம்மி மூசா. அல்லாஹ் சொல்லுகிறார், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பிறந்திருக்கிறார்கள். மூசாவின் தாய்க்கு நாம் வஹி அறிவித்தோம். வஹி அறிவித்தோம் என் மனசுல அல்லாஹ் ஒரு இல்ஹாமை போடுகிறார். குழந்தையை ஒரு பெட்டியில வச்சு ஆத்துல விடுங்கிறான். ஆனால் தன் குழந்தையை பிரிவதற்கு அவர்களுக்கு கொஞ்சம் கூட இம்மி அளவு கூட அவர்களுக்கு என்ன கிடையாது, விருப்பம் இல்லை. ஆனால்
அந்த எண்ணத்தில் அல்லாஹ் போட்ட இல்ஹாமில் விட்டு விடுகிறார்கள். எடுத்தது யார்? ஃபிரௌனே தான் எடுக்கிறான் அந்த குழந்தையை. யாரு கொல்ல வேண்டுமோ, யாரை கொல்லுவதற்காக அத்தனை குழந்தைகளை கொண்டு கொண்டிருக்கிறானோ அந்த குழந்தை அவனது கையில் கிடைக்கிறது. ஆனால் அல்லாஹ் பாதுகாக்கிறான். அவனது அரசபையில் வைத்து, அவனது அரமையில் வைத்து மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை வளர்க்கிறார். பிறந்த குழந்தைக்கு பால் ஊட்ட வேண்டும். அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தவர்களாகத்தான் குழந்தையை அனுப்பினார்கள். எந்த செவிலி தாயின் பால் கொடுப்பதை மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. கடைசியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாரிடம் கொண்டு வந்து சேர்க்கிறான்? அவர்கள் தாயிடத்திலேயே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறான். நம்ம நினைச்செல்லாம் பார்க்க முடியாது. அல்லாஹ் என்ன கால்குலேஷன் போடுறான், நமக்கு அல்லாஹ் எப்படி உதவி செய்வான், எப்படி இது நடக்கும், இதெல்லாம் நாம போட்டு குழம்பிக்கிற வேண்டியதான். ஆனா அல்லாஹ் ரொம்ப தெளிவாக இருக்கிறான். ஏன்? இன்னல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹ் எல்லா விஷயத்திலும் சக்தி படைத்தவன். அவனுக்கு முடியாது என்பது கிடையாது. என்னிடம் நீ கேட்பது மட்டும்தான் உன் பொறுப்பு, அதை நிறைவு செய்வது எனது ஆற்றல், நான் கொடுப்பேன் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எத்தனை வரலாறுகளின் மூலமாக குர்ஆனில் நமக்கு சொல்லி காட்டுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்ல எத்தனை வரலாறுகள் சொல்லி காமிக்கப்படுகிறது. 3 பேர் ஒரு மலை இடுக்குக்குள் மாட்டிக்கொள்கிறார்கள், மலை குகைக்குள் மாட்டிக்கொள்கிறார்கள். கற்பாறை வந்து அந்த குகையினுடைய வாசலை மூடி விடுகிறது. முயன்று பார்க்கிறார்கள், முடியவில்லை. அல்லாஹ்விடத்தில் அவர்கள் கேட்ட பிரார்த்தனையின் மூலம் 3 பேரும் வெளியே வந்தார்கள் என்பதாக அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமித்திருக்கிறார்களே. யோசிச்சு பாருங்க, இந்த வரலாறுகள் நமக்கு ஏன் சொல்லி காமிக்கப்படுகிறது? அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை பண்ணுங்க, துஆ செய்யுங்க. எப்போ கேளுங்க, எப்படி எந்த நேரத்தில் கேட்கணும் நாம நினைக்கிறோமோ அந்த நேரத்தில் கேளுங்க என்று நமக்கு சொல்லப்படுகிறதா இல்லையா? நல்லா மனசுல கை வச்சு கேட்டு பாருங்க. நான் கடைசியா அல்லாஹ்விடத்தில் உட்கார்ந்து மனம் விட்டு என்னுடைய இயலாமையை நான் சொல்லி நான் கடைசியாக அல்லாஹ்விடத்திலே மனமுருகி பிரார்த்தனை கேட்டு எத்தனை நாட்கள் ஆயிருக்கும் யோசித்து பாருங்க. தொழுகையாளி என்று சொல்லுகிற நமக்கு கூட அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யறதுக்கு நேரம் இல்லை ஜி. அப்படிதான் கூட்டு துஆ ஓதுறது தான் பிதஅத், அப்படிதாங்க சொல்லி காமிச்சோம். துஆவே செய்வது பிதஅத்ரா சொல்லி காமிச்சோம், அப்படி சொல்லலே. துஆ செய்வது பிதஅத் என்பதை போல தொழுது முடித்தவனை எழுத்து ஓடுகிற தொழுகையாளிகளை தான் இன்று பார்க்க முடிகிறது. என்றாவது உட்கார்ந்து அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிற பழக்கம் இடத்தில் இருக்கிறதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், சயக்திபு ரப்பி அலா மன் லா யஸ்அலு. என் இறைவன் கோபப்படுகிறான். யாரின் மீது கோபப்படுகிறான் தெரியுமா? யாரிடத்தில், யார் அல்லாஹ்விடத்தில் கேட்கவில்லையோ, யார் தன்னிடத்தில் கேட்கவில்லையோ அவர்களின் மீது ரப்பல் ஆலமீன் கோபப்படுகிறான் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமித்தார்களே. தொழுது முடிச்சுன்னு விருட்டு நினைச்சு போறோம் ஜி. கேட்கணுங்கிற சிந்தனை வருதா? எப்ப கேட்கணும்னு நினைக்கிறோம்? ஒரு சில விஷயங்களை நாமே முடிவு பண்ணிக்கிறோங்க. என்ன முடிவு பண்ணிக்கிறோம்னா, ஒரு 1000 ரூபாய் தேவைப்பட்ட அல்லாஹ்ட்ட கேட்கிற மனப்பக்குவம் இருக்கா? அது நாம பார்த்துக்கலாம். அல்லாஹ்ட்ட கேட்கணுங்கிற சிந்தனை எனக்கு வருகிறதா? ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஒரு முஸ்லிமாக இருந்தால், நீ அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டவராக இருந்தால், துஆவை நீ நம்பியவனாக இருந்தால் அல்லாஹ் கொடுப்பான். அவரிடத்தில் கேட்டுவிட்டு தான் எதையும் செய்ய வேண்டும் என்கிற சிந்தனையோடு நீ இருந்தால், எதை கேட்க சொன்னாங்க தெரியுமா? உன் சிறுப்பின் வார் அருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் கேளு, அப்புறமேல் நீ உன் வேலையை செய்யணும். இந்த பழக்கம் இருக்காது நம்ம கிட்ட. நான் 5 வருஷம் தொழுகையாளி, 10 வருஷம் தொழுகையாளி, 15 வருஷமா தொழுதுட்டு இருக்கேன். எனக்கு ஒரு சின்ன விஷயம் தேவைப்படுகிறது, உடனே எனக்கு முதலில் யார் ஞாபகம் வருகிறார் தெரியுமா? 1000 ரூபாய் தேவைப்பட்டவனே அன்வர் பாய் தான் ஞாபகம் வர்றார். ஒரு 10,000 ரூபாய் தேவைப்பட்ட அப்பாஸ் பாய் ஞாபகம் வர்றார். ஒரு 1 லட்சம் ரூபாய் தேவைப்பட்ட அப்துல் கார் ஞாபகம் வர்றார். அல்லாஹ் ஞாபகத்தில் வரல. வர்றானா? இதெல்லாம் சமாளிச்சுக்குவோம். இதுக்கெல்லாம் போய் அல்லாஹ்ட்ட கேட்கிறதா? ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? சிறுப்பின் பார் அருந்து விட்டால் கேளு. இது இதை விட குறைவானது உலகத்தில் ஒண்ணுமே இல்லை ஜி.
ஒரு முஸ்லிமாக இருந்தால் ஒரு சின்ன தேவை ஏற்பட்டாலும் அல்லாஹ்விடத்தில் கை நீட்டுகின்ற பழக்கம் இருக்க வேண்டும் என்பதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி நமக்கு உணர்த்தி காமித்தார்களே. அந்த துஆவில் நமக்கு லைஃப் ஏற்பட்டு இருக்கிறதா? யோசிச்சு பாருங்க. நான் கடைசி 5 நேரம் இந்த காலை சுபு தொழுதேன், இன்னைக்கு திக்ர் பண்ணேன், ஏச்சு போயிட்டேன். நல்லா உட்கார்ந்து பார்க்க முடிகிறது. அல்லாஹ்விடத்தில் உட்கார்ந்து திக்ர் செய்து விட்டு அல்லாஹ்விடத்தில் மனமுருகி பிரார்த்தனை செய்கிற பழக்கம் ஒரு நாளைக்கு ஒரு நேரம் கூட நம்மிடத்தில் இல்லாவிட்டால் அப்ப துஆவை நம்ம என்ன நினைக்கிறோம்? என்ன நினைக்கிறோம்? தேவையில்லைன்னு நினைக்கிறோம். அப்படியா? அல்லாஹ்கிட்ட நமக்கு துஆ தேவையில்லை. இப்ப துஆவை என்னன்னா, துஆவை நாம ஆப்ஷனா வச்சுட்டோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆப்ஷனா வைக்க சொல்லல, துஆ தான் எல்லாம் என்றார்கள். பத்ருடைய யுத்தம், சஹாபாக்களை அழைத்து வந்து விட்டார்கள். அங்கே பார்த்தால் 1000க்கு மேற்பட்டவர்கள், முழுவரும் ஆயுதம் தரித்திருக்கிறார்கள். அல்லாஹ் அக்பர். போ சொன்னது யாருதான்? அங்க போக சொன்னது யார் தான்? அல்லாஹ் தான் போக சொன்ன. போங்க அங்க. 2 படை வருது. அந்த 2 படையில எதை நீங்க போய் சந்திச்சாலும் உங்களுக்கு வெற்றி இருக்குன்னு அல்லாஹ் தான் அனுப்புனா. வியாபார கூட்டத்தை விட்டுட்டாங்க. அடிக்க வந்தவங்களை போய் எதிர்கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ருடைய யுத்தத்துக்கு களத்துக்கு போனா எல்லாரும் 1000 பேரும் ஆயுதம் தரித்தவர்களாக இருக்கிறார்கள். சஹாபாக்களை பார்த்தா எல்லாம் நோன்பு வச்சுக்கிட்டு இருக்கிறதே ஒரு 310 சஹாபாக்கள் இருக்கிறார்கள். ஆயுதம் சரியாக இல்லை, தளவாடங்கள் ஒன்றும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறார். அலி அல்லாஹு தஆலா அவர்கள் மறுநாள் பத்ர் நடக்க போகிற அதனுடைய முதல் நாளை பற்றி அலி அல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார். குல்லுனா, எங்கள் எல்லோருமே தூங்க ஆரம்பித்து விட்டோம், இல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர. قام تحت الشجرة, ஒரு மரத்துக்கு கீழே நின்று ஸல்லா வதா, நின்று தொழுதார்கள், அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள். தொழுதார்கள், அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள். இரவு முழுவதும் அல்லாஹு அக்பர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையிலும் பிரார்த்தனையிலும் ஈடுபட்டு இருந்தார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா அவர்கள் சொல்கிறார்கள். எப்படி கேட்டார்கள்? அவர்கள் அழுது கேட்டதை பார்த்து உமர் அல்லாஹ் தஆலா ஆச்சரியப்பட்டார்கள். நபியா இப்படி அழுகிறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களா இப்படி தேம்பி அழுவது? அபூ சித்திக் அல்லாஹ் தஆலா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அழுகையை பார்த்துவிட்டு பின்னால் முதுகை வந்து பிடிக்கிறார். கஃபாக யா ரசூலல்லாஹ், நபியை போதும் நிப்பாட்டுங்க, போதும் நபியை நிப்பாட்டுங்கள் என்பதாக ஆறுதல் சொல்லுகிற அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுது மன்றாடி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள். இந்த வரலாறு நமக்கு என்னத்தை காமிக்குது? ஜி, அனுப்புனது அல்லாஹ் தானே. அல்லாஹ் நமக்கு முன்னாடி வெற்றி கொடுப்பா, படுத்து தூங்குனாங்களா? அது அல்ல. அல்லாஹ்ட்ட போய் விழணும். இறைவா, நான் உன்னுடைய அடிமை, உன் உதவி இருந்தால் தான் எதுவும் என்னால் செய்ய முடியும் என்று அல்லாஹ்விடத்திலே அப்படி நம்மை அர்ப்பணிப்பதுதான், அப்படி ஒப்படைப்பதுதான் துஆ. மறுநாள் காலையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு பெரிய வெற்றியை கொடுத்தான். வலக்கத் நஸரகுமுல்லாஹு பிபத்ரின் வ அன்தும் அதில்ல. நீங்களும் குறைவாக இருந்த அந்த நேரத்தில் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தான். பத்ரிலே உங்களுக்கு வெற்றியை கொடுத்தான். 3000 மலக்குமார்களை உங்களுக்கு நாம் இறக்கி உங்களுக்கு நாம் வெற்றியை கொடுத்தோம். பலா இன் தஸ்பிரு வ தத்தகு, இன்னும் நீங்கள் பொறுமையாக இருந்து, இன்னும் நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சியவர்களாக இருந்து தேவைப்பட்டால் அடையாளமிடப்பட்ட 5000 மலக்குமார்களை கூட உங்களுக்கு நாம் இறக்கி உதவி செய்வோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் வசனத்தை இறக்கி வைத்தானே. இது எதனுடைய விளைவு என்று நாம் நினைக்கிறோம்? நபி அழுத அழுகை, நபி அல்லாஹ்விடத்தில் கேட்ட பிரார்த்தனை. அல்லாஹ்வே அனுப்பியிருந்தாலும் கூட அல்லாஹ்விடத்தில் நமது தேவையை மன்றாடி முறையிடுகிற பழக்கத்தை இருந்தால் தான் அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிதர்சனமாக நமக்கு காட்டவில்லை? நமக்கு வாழ்க்கையில் எவ்வளவு தேவை ஏற்படுகிறது? எத்தனை தேவை ஏற்படுகிறது?
என் பிள்ளை என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறான், இது ஒரு தேவை. எல்லாத்துலயுமே சொல்றோம், அல்லாஹ்ட்ட சொல்றோமா? யா அல்லாஹ் என் பிள்ளைக்கு ஹிதாயத்தை கொடு, எத்தனை முறை கேட்டிருப்போம். என் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை கொடு, உடல் ஆரோக்கியத்தை கொடு. இது எவ்வளவு தேவைகள் இருக்கிறது. அந்த தேவைகளை அல்லாஹ்விடத்தில் கேட்டு பெற்றுக் கொள்வதற்குள்ள வழியாக அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய துஆவை பயன்படுத்தாமல் இருந்தால் நம்மை விட துர்பாக்கியவான்கள் யாரும் இல்லை சகோதரர்கள். நீ கேளுங்கிறான் ரப்பல் ஆலமீன். எப்படி கேட்க சொல்றான்? அல்லாஹ்ட்ட கேட்கறது கூட நாம எப்படி பயந்து பயந்து கேட்கிறோம். நம்ம அளவுக்கு வச்சுக்கிட்டு தான் கேட்டுட்டு. ஒரு 500 ரூபா நம்ம டெய்லி சம்பாதிக்கிறோம்னா, இறைவா டெய்லி நான் 1 கோடி ரூபா ஹலாலா நான் சம்பாதிக்கணும், அதுக்குள்ள வழி எனக்கு கொடு. அப்படி கேட்கிற தைரியமாவது முதல்ல நமக்கு பிறந்திருக்கா? அப்படி எனக்காவது கேட்டிருக்கோமா? நாம் கேட்டிருக்கோமா? அது எப்படி முடியும்? 500 ரூபா சம்பாதிச்சா ஒரு அடுத்து ஒரு 1000 ரூபா கேட்கலாம் அல்லாஹ் கிட்ட, ஒரு 2000 ரூபா டெய்லி சம்பாதிக்கணும்னு கேட்கலாம் அல்லாஹ் கிட்ட. 1 கோடி ரூபா அது எப்படி முடியும்? அது எப்படி முடியும் என்பது நம்ம சக்தி, எல்லாம் முடியும் என்பது அல்லாஹ்வுடைய ஆற்றல். ஒரு அதானியும் அம்பானியும் உலக பணக்காரனை உட்கார வச்சிருக்க ரப்புல் ஆலமீனுக்கு ஒரு அப்துல் காதர் உலக பணக்காரனை உட்கார வைக்கிறது பெரிய விஷயம் இல்லை. நேத்து வரைக்கும் டீ ஆத்தி கொண்டிருந்த ஒருத்தனை பிரதமரா உட்கார வச்சிருக்க ரப்புல் ஆலமீனுக்கு ஏன் இது சாத்தியம் இல்லை என்பதாக நாம் ஏன் நினைக்க முடியவில்லை? ஏன் அந்த உணர்வு நமக்கு பிறக்க மாட்டேங்கிறது? எதற்கெடுத்தாலும் துஆவை முற்படுத்த வேண்டும். அல்லாஹ்விடத்தில் கேட்டால் அவன் தருவான் என்கிற நம்பிக்கை நம்மிடத்தில் இறந்து போய்விட்டது சகோதரர்களே. அதனால் தான் நாம் துஆ செய்வதற்கு என் மனசு இடம் கொடுக்கல, அது பொருட்டாவே நினைக்கல. ஏன்ச்சு ஓடுறேன், நான் பாட்டுக்கு ஓடுறேன். நான் பாட்டுக்கு தொழுகைக்குன்னு வந்தவர்கள் கூட 2 நிமிஷம் உட்கார்ந்து அல்லாஹ் கிட்ட கேட்கணுங்கிற சிந்தனை கூட நம்மகிட்ட வரமாட்டேங்குதுன்னா அப்ப நம்ம துஆவை என்னவா நினைச்சிருக்கோம்? நபி சொன்னார்கள், நீ தொழுகிற தொழுகைக்கெல்லாம் அடித்தரம் அத்ஆ முஹ்ல் இபாதா. துஆ தான் இபாதத்தினுடைய முஹ் என்று சொன்னார்களே, அடித்தளம், அதுதான் ஃபவுண்டேஷன் என்று சொன்னார்களே. அதையே நாம் உணரக்கூடாது சகோதரர்களே, சகோதரிகளே. முதல்ல நாம் அல்லாஹ் இருக்கிறான்னு நம்புறோம்ல, அந்த நம்பிக்கை இருக்குல்ல, எனக்கு அல்லாஹ் இருக்கான் நம்புறோம்ல, அந்த அல்லாஹ் தானே சொல்றான் என்கிட்ட கேள் நான் தர்றேங்கிறான்ல. அதுல முதல்ல எனக்கு நம்பிக்கை வந்திருக்கா? நம்பிக்கை வந்திருக்கா? 10,000 தேவைப்பட்ட அவரை கேட்டா கிடைக்கும், இவரை கேட்டா கிடைக்கும் தான் எனக்கு நம்பிக்கை வருகிறதை தவிர அல்லாஹ்விடம் கேட்போம், அவன் நமக்குள்ள வழியை தருவான் என்கிற சிந்தனை என்னைக்கு எனக்கு வருகிறதோ அன்னைக்கு நான் துஆவுக்கு ஆப்ஷன் வைக்க மாட்டேன், துஆவுக்கு தான் முதலிடம் கொடுப்பேன். சஹாபாக்கள், நபிமார்கள், இமாம்கள், எத்தனை லட்சக்கணக்கான வரலாறுகளை நாம் எடுத்து சொல்ல முடியும். அல்லாஹ் சொல்லி இருக்கக்கூடிய வரலாறுகள் எல்லாம் நமக்கு எதை காட்டுகிறது? எல்லாம் துஆ முன்னாடி அதைத்தான் வச்சாங்க எல்லாம். எனவே சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அரிய பெரிய ஒரு வாய்ப்பாக, ஒரு மிகப்பெரிய ஒரு மகத்தான ஒரு அருளாக துஆவை நாம நினைப்போம். அல்லாஹ்ட்ட கண்ணீர் விட்டுக்கு யாருக்கு முன்னாடியே போய் அழுகிறோமே, யார்கிட்ட போய் எல்லாம் என்னுடைய தேவைகளை நான் சொல்லி முறையிடுகிறேன். அல்லாஹ்ட்ட உட்கார்ந்து உடைஞ்சு அழுகக்கூடாது. அடுத்தவங்கிட்ட போய் நம்ம உடைஞ்சு அழுதோம்னா நாளைக்கு அவர்கள் எதிரியாகி விட்டால் அதை சொல்லி கூட நம்மளை தூற்றுவார்கள். என்ன படைச்ச ரப்புல் ஆலமீன், என்னுடைய முடிச்சுக்கள் எல்லாம் அவன் கையில் தான், அவன் நாடினால் தான் எல்லாம் நடக்கும். அப்படியாப்பட்ட அல்லாஹ்வுக்கு முன்னாடி உட்கார்ந்து 2 சொட்டு கண்ணீர் வடிச்சு, இறைவா எனக்கு இது தேவை, நீ தந்து ஆகணும், நீ தந்து ஆகணும். உரிமையோடு கேளுங்கள். கேட்டா கொடுத்திருக்கிறார் ரப்புல் ஆலமீன். சூரத்து முஜாதலா, அல்லாஹு அக்பர். ஹவுலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு, அவர்களும் வயது முதிர்ந்தவர்கள், அவர்களது கணவனாரும் வயது முதிர்ந்தவர்கள். அன்று இருந்தபோது லிஹார்னு ஒரு சட்டம், நீ என் மீது என் தாயை போன்றவள் என்று சொல்லிவிட்டால் தலாத்தாகிவிடும். இதுதான் இஸ்லாத்துடைய ஆரம்ப சட்டம். உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்த போது இந்த வார்த்தையை அவர்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் தன் மனைவியை பார்த்து சொல்லிவிடுகிறார்கள். அந்த இரவில், ஐயோ இந்த வார்த்தையை சொல்லிட்டீங்களே,
என்றவர்களாக உடனே எழுந்திருத்து எங்கே வருகிறார்கள் தெரியுமா? நபியுடைய வீட்டுக்கு வருகிறார்கள். வந்து நபியுடைய வீட்டை தட்டுகிறார்கள். யார சொல்லலாம், என் கணவனார் இப்படி சொல்லிவிட்டார், ஆனால் என் கணவனை விட்டு பிரிவதற்கு எனக்கு மனசில்லை, என் கணவனும் என்னை விட்டு பிரிய முடியாது, ஏதோ ஒரு சூழலில் நடந்து விட்டது, இதற்கு என்ன தீர்ப்பு என்பதாக கேட்கிறார்கள். சொன்னார்கள், நீங்கள் 2 பேரும் பிரிந்து விடுவதுதான். என்ன சொன்னார்கள் தெரியும்? இதன் ஏதோச்சையாக நடந்த இந்த விஷயத்திற்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஒரு தீர்வு வராத வரைக்கும் நான் இந்த இடத்தை விட்டு அகல மாட்டேன் என்று சொன்னார்கள். அல்லாஹ் தருவான், இதற்குள்ள சட்டத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருவான் என்று நம்பிக்கையோடு நபியினுடைய வீட்டுக்கு முன்னால் உட்காருகிறார்கள். நபியிடத்தில் உட்காருகிறார்கள். சுபஹ் நேரத்தில் அல்லாஹ் வசனத்தை இறக்கிறார். அல்லாஹ் கத் சமி அல்லாஹ் கௌலல் லத்தி துஜாதிலுக ஃபி ஸௌஜிஹா, தன் கணவனின் விஷயம் சம்பந்தமாக உன்னிடத்தில் தர்க்கித்த அந்த பெண்ணின் வார்த்தையை அல்லாஹ் கேட்டுவிட்டார். கத் சமி அல்லாஹ் கௌலல் லத்தி துஜாதிலுக ஃபி ஸௌஜிஹா, தன் கணவன் சம்பந்தமாக உங்களிடத்தில் தர்க்கித்த அந்த பெண்ணின் வார்த்தையை அல்லாஹ் கேட்டுவிட்டான், அவளுக்குரிய சட்டத்தை அல்லாஹ் இறக்குகிறான் என்று அல்லாஹ் அந்த சூரத்து முஜாதலாவை இறக்கி காமிச்சானே. ஏன் சகோதரர்களை, இப்படியெல்லாம் வரலாறுகளை அல்லாஹ் சொல்லி காமித்தும் கூட ஏன் இன்னும் நமக்கு துஆ என்பது எவ்வளவு பெரிய பலம் வாய்ந்த ஒன்று என்பதை நாம் ஏன் உணர மறுக்கிறோம்? எனக்கு ஒரு சின்ன தேவை ஏற்பட்டாலும் அல்லாஹ்விடத்தில் நான் கேட்டுத்தான் பெறுவேன், கேட்டால் அல்லாஹ் கொடுப்பதற்கு எனக்கு அல்லாஹ் இருக்கிறார் என்கிற அந்த மனப்பக்குவத்தை நாம் வளர்த்து கொண்டால் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் மீது இன்னல்லாஹ் ஹய்யுன் கரீமுன், அல்லாஹ் உயிர் உள்ளவன், அவன் மிக தாராளமானவன், இஸ்தஹி, அவன் வெட்கப்படுகிறான். எதற்கு தெரியுமா? ஐயர்தத்த யதாஹு சுஃபரா, அவன் மீது நம்பிக்கை கொண்டதாக உயர்ந்த கரத்தை வெறுமனே அனுப்புவதற்கு அல்லாஹ் வெட்கப்படுகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. கொடுப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய கொடையாளன் அவன். அவன் நெடுங்கையினால் கொடுக்க ஆரம்பித்தால் நம்முடைய இந்த குறுங்கையினால் வாங்கி முடிக்க முடியாது, அவ்வளவு கொடுப்பான். அப்பேற்பட்ட ரப்பல் ஆலமீன் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக நாம் கேட்கின்ற பழக்கத்தை, ஒவ்வொரு தேவையின் போதும் அல்லாஹ்விடத்தில் கேட்டுவிட்டு செயல்படுகிற பழக்கத்தை நாம் வளர்த்துக் கொள்வதற்கு முயற்சிகள் செய்வோமாக. வல்லல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு அருள் புரிவானாக. பாரக்கல்லாஹு லனா வ லக்கும் ஃபில் குர்ஆனில் அஸீம் வ நஃபஅனா இய்யாக்கும் பில் ஆயாத்தி வ ذிக்ரில் ஹக்கீம் இன்னஹு தஆலா ஜவாதுன் கரீம் பர் ரഊஃபுர் ரஹீம் ரப்பன் ஹலீம். الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وآله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்லாஹ் எங்களுடையார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வந்தார்கள். யா ரசூலல்லாஹ், நான் கேட்டால் அல்லாஹ் கொடுக்கணும், மறுப்பே சொல்லக்கூடாது, அப்படியாப்பட்ட முஸ்தஜாபு துஆவாக, துஆ ஒப்புக்கொள்ளப்படுகின்றவனாக நான் ஆகிவிட வேண்டும். சஹாபாக்கள் ஒன்றை விடலை, எல்லாத்தையும் நபியிடத்தில் கேட்டு நமக்கு சொல்லி இருக்கிறார். நான் கேட்டால் அல்லாஹ் மறுக்க கூடாது, அப்படியாப்பட்ட முஸ்தஜாபு துஆவாக நான் ஆக வேண்டும். அதற்கு என்ன வழி இருக்கிறது, அதை எனக்கு சொல்லி காட்டுகிறார். என்ன சொன்னார்கள் தெரியுமா? துப் மத்அமக், உன் உணவை பரிசுத்தப்படுத்து என்று சொன்னார்கள். நீ உண்ணும் உணவில் ஹராம் கலந்து விடக்கூடாது, உன் சம்பாத்தியத்தில் ஹராம் கலந்து விடக்கூடாது, உன் ஆடையில் ஹராம் கலந்து விடக்கூடாது, உன் பானத்தில் ஹராம் கலந்து விடக்கூடாது. நீ உன் உணவை நீ பரிசுத்தப்படுத்தி விட்டு அல்லாஹ்விடத்தில் கேட்டால் அல்லாஹ் உங்களை முஸ்தஜாபு துஆவாக ஆக்குவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். அல்லாஹ் நான் கேட்கிறேன், அல்லாஹ் தரல அப்படின்னு சொன்னா அங்க அல்லாஹ்விடம் கொடுக்க முடியவில்லை என்பதல்ல, அங்கே ஏதோ ஒரு குறை இருக்கிறது என்பதை நாம் உணர கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு சில சஹாபாக்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு சொன்னார்கள், அடியார்கள் ஒரு சிலர் இருக்கிறார்கள், லவ் அக்ஸம அலல்லாஹ் லஅபர்ரஹுல்லாஹ்,
அல்லாஹ் மீது சத்தியம் செய்து இப்படி நடக்க வேண்டும் என்பதாக அவர்கள் பிரார்த்தனை செய்தால் அதை அல்லாஹ்வே நிறைவேற்றி கொடுப்பான். அப்படியாப்பட்ட சஹாபாக்கள் இருந்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை இனம் காட்டியும் இருக்கிறார்கள். அப்படி என்னுடைய துஆக்கள் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் நான் செய்ய வேண்டிய விஷயம் என் உணவிலோ உடையிலோ பானத்திலோ ஹராம் கலந்து விடாமல் நான் பாதுகாத்து கொண்டால் நிச்சயமாக அல்லாஹ் நான் கேட்கின்ற துஆவுக்கு அங்கீகாரத்தை வழங்குவார் என்பதையும் மனதில் கொண்டு அல்லாஹ்விடத்தில் எதையும் நான் கேட்டுவிட்டுத்தான் நான் மற்ற செயலில் ஈடுபடுவேன். துஆ தான் முதலிடம் என்கிற மனப்பக்குவத்திற்கு நாம் வருவோம். வல்லல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அந்த ஆற்றலையும் அந்த மனப்பக்குவத்தையும் ஈமானையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்தருள்வானாக. இறுதியாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். கொண்டு குவிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பலஸ்தீன சகோதர சகோதரிகளுக்காக அல்லாஹ்விடத்திலே ஒவ்வொரு நேரத்திலும் அவனுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள், அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். சிரமத்தில் மாட்டிக்கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய சகோதரர்கள் யாரென்றே எனக்கு தெரியாது. லஹ்ரல் கைபாக ஒருத்தருக்கு நாம் துஆ செய்தால் அவர்களுக்கு தெரியாமல் நாம் இங்கே அவர்களுக்காக துஆ செய்கின்ற போது என்னுடைய துஆவுக்கு ஆமீன் சொல்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மலக்கை நியமனம் செய்கிறார். அவர் அதற்கு ஆமீன் சொல்கிறார். உனக்கும் அதுபோன்று இருக்கிறது, உனக்கும் அந்த நல்ல வாழ்க்கை இருக்கிறது என்பதாக நமக்கு சுபசோபனம் சொல்வார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். எனவே எல்லாத்தையும் இழந்து ஒரு நிர்பந்தத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய என் சகோதர சகோதரிகளுக்காக இங்கிருந்து என்னால் செய்ய முடிவது ஒரே ஒரு விஷயம்தான், துஆவை தவிர என்னிடத்தில் வேறு எந்த ஆயுதமும் இல்லை. ஆனால் அந்த ஆயுதம் மிக பலம் பொருந்திய ஆயுதம் என்பதை உணர்ந்து என் சகோதர சகோதரிகளுக்காக ஒவ்வொரு நேரத்திலும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வதை நாம் பழக்கப்படுத்திக் கொள்வோம். அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வோம். வல்லல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பிரார்த்தனையை ஏற்று உலகம் முழுவதிலும் இருக்கின்ற முஸ்லிம்களுக்கும் பலஸ்தீனத்தில் வாடுகிற என் சகோதர சகோதரிகளுக்கும் அல்லாஹ் மிகப்பெரிய வெற்றியும் பாதுகாப்பையும் அல்லாஹ் தந்தல்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.